பகிர் பசின்னு ஒண்ணு இருக்குல்ல, தனக்கு பசிக்கிறது போக தாம் புருஷனுக்கு தாம் பிள்ளைகளுக்கு. அப்போ இங்க 100 ரூபா, அங்க 200 ரூபா, அங்க 1000 ரூபா, அங்க 2000 ரூபா கடன் வாங்கிடுறாங்க. இந்த மாசம் இது கடன் வாங்கி செஞ்சிட்டோம்னா அடுத்த மாசம் என்ன வரும்? இந்த வாங்கினவங்கள்ட்ட கொடுத்தாதானே அடுத்து கேட்டா கொடுப்பாங்க. அடுத்த மாசம் வாங்கின சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டு கையில் ஒண்ணும் இல்லாம நின்றுகிட்டு இருப்போம். இது நாமளே இந்த தப்புகளை செஞ்சுட்டு வந்து என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் எங்க கையில காசே இருக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு சிரிக்கிறதா அழுகிறதா? நான் முன்னாடி சொன்னதை யோசிச்சுக்கிட்டு திருப்பி நீங்க இப்படி சொல்லும் போது என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன போல பரதேசி என்ன உங்களுக்கு வழிமுறையை காட்டி கொடுக்க முடியும்? புரியுதானே சொல்றது? நமக்குள்ள நம்மளை பத்தி நம்மளுடைய மனநிலையில இருந்து நம்ம சீர்திருத்தம் பண்ணிக்கிறது தெரியாம, குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 குழந்தைங்க, 2 பேர் கணவன் மனைவி. அவருக்கு ஒரு 800 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ சம்பளம் வருது. இந்த அம்மாவுக்கு ஒரு 400 ரூபாயோ 300 ரூபாயோ சம்பளம் வருது. 1300 ரூபான்னு வச்சுக்கிறோமே ஒரு நாளைக்கு. வாரத்துல 7 நாளா 6 நாளா சாமியா? அதாவது வாய் திறந்து சொல்லுங்க, சரியா? ஒரு நாளை விட்டுருவோம் ஓய்வுக்குன்னு சொல்லி. 6 நாளைக்கு என்னாச்சு? 1300 ரூபாய் கணக்கு. அப்போ 7800 ரூபா. ஒரு நாளைக்கு நீங்க 1000 ரூபாய் செலவு பண்ணா கூட 800 ரூபாய் மிச்சம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சாமி? நான் லீவும் சேர்த்துதான் கணக்கு சொல்றேன். நீ 1000 ரூபாய் செலவு பண்ணுன்னு சொல்றேன். அந்த மயிலெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறோம். நல்லது கெட்டதெல்லாம் நீயா உருவாக்கிக்கிறது. நல்லது கெட்டது அது தானாவா வரப்போகுது? அதுக்கும் கடைசியா சொல்றேன் விளக்கம். அப்ப 4 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 800 ரூபாய் மிச்சம். 4 வாரத்துக்கு எவ்வளவு ஆச்சு? மாசத்துக்கு